கிறிஸ்துவுக்குள் என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆத்மீக யாத்திரை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம் இவ்விதமாக கூறுகிறது: இயேசு பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளிலே வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசுவை தொட்ட யாவரும் சொஸ்தமானார்கள். இன்றும் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட, நம் நடுவிலே, நம் அருகிலே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை நாம் அவருடைய பிரசன்னத்தை தொடும்போது, அனுபவிக்கும்போது நிச்சயமாக நாமும் அதே வல்லமையை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்கிறது. இயேசுவை தொட்ட ஒவ்வொருவரும் சொஸ்தம் அடைந்தது போல அதே வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் இன்று நம்மோடு கூட இருப்பதினால் அதே வல்லமையை நாமும் அனுபவிக்க கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். என் அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, உம்மை தொட்ட யாவரும் சொஸ்தம் அடைந்தது போல் உம்முடைய நல்ல பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருப்பதனால் அவரை கிட்டி சேர்ந்து இயேசுவின் நாமத்தினாலே நாங்களும் பூரண சுகமடைய விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் அனுக்கிரகம் செய்வீராக. எப்பேற்பட்ட வியாதியாக காணப்பட்டாலும், எப்பேற்பட்ட தலைமுறை சாபமாக காணப்பட்டாலும், இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகம் அடைவார்களாக என்று நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக செய்கிற தேவன், விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர்தாமே சுகத்தை கட்டளையிட்டு சாட்சிகளை கேட்க உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அனுக்கிரகம் செய்வீராக. நீர் அப்படியே செய்ய போகிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொட்டு சுகமாக்கும் ஐயா இயேசுவே, நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே. நீ தொட்டால் போதும் எந்தன் வாழ்க்கை மாறுமே.